தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பொது நேரலையில் பார்க்கலாம். வளர்ந்து வந்திருக்கிறார். இவை அனைத்தையும் தாண்டி சமூக போராளியாகவும் வளர்ந்திருக்கிறார். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பார்லிமெண்ட் டைகர் என்ற பட்டத்தை நம்முடைய கனிமொழி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆக பார்லிமெண்ட் டைகராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தூத்துக்குடிக்கு உங்களுக்கு ஒரு டைகராக அவர் கிடைத்திருக்கிறார். மாநிலங்களவையிலே பார்லிமெண்ட் என்ற பட்டத்தை நம்முடைய கனிமொழி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆக பார்லிமெண்ட் டைகராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தூத்துக்குடிக்கு உங்களுக்கு ஒரு டைகராக அவர் கிடைத்திருக்கிறார். 2007ஆம் ஆண்டு முதல் மாநிலங்களவையிலே பொறுப்பேற்று அவர் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சி இருக்கக்கூடிய குறிப்பாக மாநிலங்களவையில் அந்த நாடாளுமன்றத்தில் அவர் ஆட்சி இருக்கக்கூடிய அந்த பணிகளை இங்கு நான் எடுத்து சொன்னால் உள்ளபடிய நேரம் காணாது. இருந்தாலும் சில செய்திகளை தலைப்புச் செய்திகளாக நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். மரண தண்டனை ஒழிப்பு, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை, நீட் தேர்வில விலக்கு, மீனவர் பிரச்சனை, இந்திய பல்கலைக்கழகங்களில் தலித் மாணவர்கள் பாகுபாட்டோடு நடத்தப்படக்கூடிய அந்த கொடுமை, குலசேகரன் பட்டணத்தில் 2வது செயற்கைக்கோள் இயங்கக்கூடிய தளம் அமைத்தல், மகளிருக்கான இடஒதுக்கீடு, கல்வியில உரிமை பெறக்கூடிய மசோதா, பாலியல் துன்புறத்திற்கு ஆளாக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, தற்கொலைய குற்றமாக்க கூடாது, சமூக நீதி, தமிழக உரிமைகள், தமிழர் நலன், இப்படி ஏராளமான பிரச்சனைகளுக்கு நாடாளுமன்றத்தில் அவர் வாதாடி போராடி அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வேட்பாளராக கிடைத்திருக்கிறார்கள். இவரை விட ஒரு சிறந்த வேட்பாளர் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்திட வாய்ப்பு கிடையாது. கலை இலக்கியத்தின் மீது அபரிதமான ஒரு உணர்வு கனிமொழிக்கு உண்டு. தமிழ் கலாச்சார பண்பாட்டு விழாக்களை எழுச்சியோடு எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் அதை நடத்தி காட்டியிருக்கக்கூடியவர். ஏன் பெண் பஞ்சாயத்து தலைவிகளுக்கான அந்த பயிற்சி முகாமை அவர் நடத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மகளிர் அணியினுடைய செயலாளராக பொறுப்பேற்று அந்த மகளிர் அணியை சிறப்போடு ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தி அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் கனிமொழி அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வேட்பாளரைத்தான் இன்றைக்கு தூத்துக்குடி மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது உங்களோடு சேர்ந்து நானும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை உருவாக்கி இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் காணக்கூடிய வகையில் அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவரே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் என்பது மத்தியில் மோடி அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கு, ஆக அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது இன்னும் அது தொடர்ந்து 1 மாத காலத்திற்குள்ளாக தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகும் என்று, அதில் ஒரு திருத்தம், மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட 1 மாதம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நாள் என்பது கூட அதிகம், ஒரே நிமிடம் கூட அது தவறு, ஒரே வினாடி, ஒரே நொடி. ஆகவே அந்த நிலையிலே தான் ஆட்சி மாற்றம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு ஆதரவு கேட்கத்தான் நான் உங்களை எல்லாம் தேடி நாடி வந்திருக்கிறேன். இதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மற்ற தொகுதி மக்களை விட இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் மிக மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது.
காரணம் என்ன? தூத்துக்குடியில அப்பாவி மக்கள் 13 பேரை துள்ள துடிக்க சுட்டு கொலை செஞ்சிருக்கக்கூடிய அதிமுக, பிஜேபி இந்த கூட்டணிக்கு தக்க தண்டனை தர வேண்டிய ஒரு கட்டம், ஒரு சூழ்நிலை வருகிற 18ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நச்சு ஆலையாக மாறிவிட்ட ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அமைதி வழியில மக்கள் போராடினார்கள். ஆக அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக கிளர்ந்து எழுந்தது. சட்ட போராட்டத்தை நடத்தினார்கள். இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது அந்த போராட்டம். கடந்த 2018ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அமைதியான வழியில மக்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள். கடந்த மே மாதம் 22ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்ட போராட்டம் தொடர்ந்து 100 நாட்கள் நடந்திருக்கிறது. ஆக 100 நாட்களை கடந்து அதற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வேண்டும்.